2024 ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஷேக் ஹசீனா, அப்போது பிரதமரான ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு தப்பி ஓடினார் தனி விமானத்திலே. அந்த அளவுக்கு மாணவர் புரட்சி வெடித்து மக்கள் இயக்கமாக மாறி ஒட்டுமொத்த அரசாங்கமும் ராஜினாமா செய்யப்பட்டது. அதன் பின் கட்சியை சேர்ந்த அந்த அவாமி லீக் கட்சியை சேர்ந்த பல அமைச்சர்கள் தற்போது சிறையிலே கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் அப்போது பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு தப்பி ஓடியவுடன் அப்போது நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணரான முகமது யூனஸ், 84 வயதாக முகமது யூனஸ் தலைமை ஆலோசகராக, நாட்டின் தலைமை ஆலோசகராக கிட்டத்தட்ட ஒரு பிரதம மந்திரி கூடிய அனைத்து அதிகாரங்களுடன் நாட்டின் வங்கதேசத்தின் தலைமை ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். அவருக்கு ஆலோசனை தரக்கூடிய குழுவாக ஒரு அமைச்சரவை குழு அமைக்கப்பட்டு அந்த மாணவர் அமைப்பு உள்ளிட்ட சில கட்சிகளை சேர்ந்தவர்கள் எல்லாம் அதிலே நியமிக்கப்பட்டிருந்தனர். ஆனால் தற்போது முகமது யூனஸ் உடனடியாக தேர்தல் ஒரு 2-3 மாதங்களிலே தேர்தல் நடத்துவார், அரசியல் கட்சியிலே ஒருமித்த ஒரு கருத்தை உருவாக்கி தேர்தல் நடத்துவார், மக்களவை தேர்தல்